எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் சிக்கன் ஸ்டார்டர் ரெசிபி செஞ்சு காட்ட போகிறேன். இது க்ரம் சிக்கன். உள்ளே வந்து நல்ல ஜூஸியாக இருக்கும், வெளியில் வந்து நல்ல கிறிஸ்பியாக ரொம்ப சூப்பராக இருக்கும். சொல்லும் போதே நல்ல வாய் ஊறுது இல்லையா? ஸோ இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த ஸ்டார்டர் செய்ய முதல்ல நான் சிக்கனை 10 நிமிஷத்துக்கு வேக வைக்க போகிறேன். கடாயில் 1 டீஸ்பூன் எண்ணெயை ஊற்றி சிக்கனை போடுங்க. நான் 1 கிலோ எலும்பு இருக்கிற சிக்கனாக எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி போடுறேன். நீங்கள் விருப்பப்பட்டால் போன்லெஸ் சிக்கனும் பயன்படுத்தலாம். லேசாக கிண்டி விட்டு கடாயை மூடி 10 நிமிஷத்துக்கு வேக விடுங்க. பத்து நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா சிக்கன் பாதி வெந்திருக்கு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சிக்கனை எடுத்து வேறு பவுலில் போடுங்க. இது ஆறட்டும். அதுக்குள்ளே சிக்கனை ஊற வைக்க ஒரு மசாலா விழுது அரைக்கலாம். மிக்சர் ஜாரில் 2 இன்ச் சைஸ் இஞ்சி துண்டு நறுக்கி போடுங்க. 12 பல்லு பூண்டு, 6 பச்சை மிளகாய் நறுக்குனது, 2 டீஸ்பூன் வினிகர். உங்கள் கிட்ட வினிகர் இல்லைன்னா எலுமிச்சை சாறு ஊற்றிக்கலாம். 1 டீஸ்பூன் உப்பு போட்டு விழுதா அரைச்சிருங்க. மசாலா விழுது இப்போ ரெடி. எடுத்து வச்ச சிக்கன் பீசஸ் இப்போ ஆறிடுச்சு. இதில் அரைச்ச மசாலாவை போட்டு மிக்ஸ் பண்ணுங்க. எல்லா துண்டுகளும் மசாலாவில் நல்லா கூட்டாகணும். போலை மூடி சிக்கனை 2 மணி நேரம் ஊற வைங்க. எக் வாஷ் செய்யறதுக்கு சின்ன பாத்திரத்தில் 2 முட்டையை உடைச்சி ஊற்றி கொஞ்சம் உப்பு மிளகுத்தூள் போட்டு நல்லா பீட் பண்ணுங்க. சிக்கன் 2 மணி நேரம் ஊறிடுச்சு. ஒரு துண்டா முட்டை கலவையில் போட்டு எடுத்து பிரெட் க்ரம்ஸில் ரோல் பண்ணுங்க. இந்த மாதிரி எல்லா பீசஸையும் ரெடி பண்ணுங்க. கடாயில் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெயை ஊற்றுங்க. எண்ணெய் சூடானதும் சிக்கன் பீசஸை ஒன்றா எண்ணெயில் போடணும். சிக்கனை பொரிக்கும் போது அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு போறீங்க. கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் பொரிச்சு எடுத்துருங்க. இந்த சிக்கன் உள்ள நல்ல ஜூஸியாகவும் வெளியில் கிரன்ச்சியாகவும் இருக்கும். இதை நான் ஸ்பைசி மேயோ டிப்போட சர்வ் பண்ணுறேன். நீங்கள் விருப்பப்பட்டால் டொமேட்டோ கெச்சப் கூட சர்வ் பண்ணலாம். பிரமாதமான க்ரம் சிக்கன் இப்போ தயார். நல்லா சூடாக சர்வ் பண்ணுங்க. சூப்பரான க்ரம் சிக்கன் எப்படி செய்யறதுன்னு பார்த்தீங்க. பார்த்த உடனே செஞ்சு சாப்பிடணும்னு தோணலையா உங்களுக்கு? இந்த ரெசிபிக்கு வந்து முக்கியமாக அந்த மேரினேஷன் வந்து அது 2 ஹவர் மினிமம் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த ஃப்ளேவர்ஸ் எல்லாம் நல்லாயிருக்கும். இது வந்து நீங்கள் ஸ்பைசி மேயோ டிப் இல்லைனா கெச்சப் வச்சு நீங்கள் சர்வ் பண்ணலாம். ஆனால் செஞ்ச உடனே சூடாக சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி ரசித்து சாப்பிடுங்க.